நீ குடும்பத்துல உண்மை இல்லைன்னா பல லாசஸ் நீ சந்திக்க வேண்டும், பல ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியது வரும். குடும்பத்துல நீ உண்மை இல்லைன்னா பல தோல்விகளை நீ சந்திக்க வேண்டியது வரும். நீ சபையில வந்து ஆண்டவர் சில பேர் டைலாக் சொல்றாங்க, ஆண்டவருக்கு தெரியும் நான் உண்மையா இருக்கிறேன்னா இல்லையான்னு. வீட்டுல சண்டை வரும்போது தெரியும், வீட்டுல சண்டை வரும்போது நீ தான் பைபிள தூக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். நீ தான் சொல்லுது, நீ தான் உத்தமனா, நீ தான் உத்தமியா, ஆண்டவருக்கு தெரியும். அப்படிதானே? ஆண்டவரை பார்க்கிறாரு, ஆண்டவர் பார்க்கிறாதான். ஆண்டவர் உன்னை நம்பிதான் உன் குடும்பத்தை கையில கொடுத்தாரு. நீ வேற சில பேர் யோசிப்போம், சின்ன வயசு நான் யோசிப்போம், சார் நம்ம வேற குடும்பத்துல பிறந்தா எப்படி இருந்திருக்கும், அம்பானி குடும்பத்துல பிறந்தா எப்படி இருந்திருக்கும். அதுதான் சார் ஆண்டவர் என்ன முன்குறித்ததால்தான் இந்த குடும்பத்தை ஆண்டவர் நினைச்சார். ஆண்டவர் முன்குறித்தால்தான் உனக்கு நல்ல கணவனை கொடுத்தார். ஆமே வரமாட்டேங்குது. ஆமா, ஆண்டவர் முன்குறித்த நல்ல மனைவிகளை உங்களுக்கு கொடுத்தார். ஆமே ஆமே. அதுதான் எங்க ஐயா, அதுதான் ஷார்ப்பா இருப்பாரு. அப்ப நம்மளை நம்பிதான் ஆண்டவர் எல்லாரும் நமக்கு கொடுத்திருக்காரு. நம்மளை நம்பிதான் ஆண்டவர் பிள்ளைகளை நமக்கு கொடுத்திருக்காரு. ஆமே ஆமே. பிள்ளைகள் அடங்காம போனாலும் சரி, நான் சொல்றேன் அதுக்கு உண்மையா இருக்கும். குடும்பத்துக்கு ரொம்ப 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 உண்மையா இருக்கும். இந்த தாவீதை குறிச்சு மாமனார் வீட்டுக்கு உண்மையா இருக்கணும். இந்த சொல்லப்படுற ஆசாரியர் சொல்றான், சவுல் வந்து நீ எதுக்கு அவனை தப்பிக்க விட்ட, ஆனா கொலை செய்யணும். அப்ப என்ன கேள்வி கேட்கிறான், நீ என்ன, நீ அவனுக்கு எவ்வளவு உண்மையா இருந்தா தெரியுமா? உன் வீட்டுல எல்லாரும் நடிப்புக்காக தான் உங்ககிட்ட இருந்தானுங்க, ஆனா இவன் மட்டும் தான் அவனுக்கு உண்மையா இருந்தான். அவன் பையனை கூட அவன் சொல்ல, சவுளுடைய மகன் யோனத்தானை கூட அவன் சொல்லல, ஆனா இவன் உண்மையா இருந்திருக்கான். தேவசனம் நம்மளுடைய லைஃப்ல ஆண்டவருக்கு முதலாவது உண்மையா இருக்கணும். ரெண்டாவது காரியம் உன் குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும். குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பம் செலஞ்சு போயிடுச்சுன்னா ஒரு மனுஷனால இருக்கவே முடியாது. ஆமா.